திருடப்பட்ட சர்க்கரை. கோடை காலத்தில் ஒரு நாள் சூரியன் வெயிலை பரப்பிக்கொண்டு இருந்தது. காற்றில் மலர்களின் இனிய மனம் மிதக்க பசுமையான புல்கள் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தன. அந்த மைதானத்துக்கு நடுவில் பெரிய இரும்பு கூட்டம் இருந்தது. அது மண்ணில் ஒரு சிறிய நகரம் போல அமைந்திருந்தது. இரும்புகள் அனைவரும் வேகமாக வேலை செய்து உணவுகளை சேகரித்து தங்கள் குடியிருப்புகளுக்குள் எடுத்துச் செல்கின்றன. அந்த கூட்டத்தில் பிட்டு என்ற சிறிய இரும்பு இருந்தான். அவன் மற்ற இரும்புகளை விட சிறியவன், ஆனால் மிகவும் புத்திசாலி, எப்போதும் ஆர்வமாக இருப்பான். அன்று கேப்டன் வீரா, இரும்புகளின் தலைவன், கூட்டத்தின் முன் வந்து ஒரு அறிவிப்பு செய்தார். நம்முடைய சர்க்கரையை பாதுகாக்க வேண்டியது மிக முக்கியமான வேலை. இந்த பொறுப்பை யார் எடுத்துக்கொள்வார்கள்? பிட்டு உடனே துள்ளி குதித்தான். நான் பாதுகாக்கலாம் கேப்டன் என்று அவன் உற்சாகமாக கூறினான். கேப்டன் வீரா பிட்டுவை பார்த்து முகத்தில் சிறிய சிரிப்புடன் தலை அசைத்தார். நீ துணிச்சலானவன் பிட்டு. சரி, சர்க்கரையை கவனமாக பார்த்துக்கொள். பிட்டு மகிழ்ச்சியுடன் வேலை தொடங்கினான். அவன் கண்கள் நன்றாக சுற்றி பார்த்தன. எதுவுமே மாறக்கூடாது என்று அவன் உறுதியுடன் நினைத்து கொண்டான். அடுத்த நாள் காலை வெயில் ஒளிர்ந்தது. இரும்புகள் எல்லோரும் உணவு சேகரிக்க புறப்பட்டன. பிட்டு மட்டும் தனது பொறுப்பில் இருந்தான். அதன் பிறகு மாலை நேரம் வந்தது. காற்று சிறிது குளிர்ச்சியாக மாறியது. அப்போது பிட்டு ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்தான். அவன் சர்க்கரை எவ்வளவுண்டு என்பதை பார்த்தான். அது குறைந்து போயிருந்தது. ஏதோ தவறாக நடந்திருக்கிறது. பிட்டு மண்ணில் கவனமாக பார்த்தான். அவன் சிறிய கண்கள் தடயங்களை கண்டுபிடித்தன. அவை எறும்புகளின் தடயங்களை போன்றதாக இல்லை. அவை வட்டமாகவும் கொஞ்சம் பெரியதாகவும் இருந்தன. யாரோ எங்கள் உணவை திருடிக்கொண்டு போயிருக்கிறார்கள். பிட்டு தன் சிறிய கால்களை உறுதியுடன் பதித்தான். அவன் தடயங்களை பின்தொடரத் தொடங்கினான். பிட்டு நீண்ட புல்வெளியில் நடந்தான். அவன் முன்னால் ஒரு நிழல் மெதுவாக நகர்ந்தது. அவன் அச்சமின்றி மெதுவாக அந்த நிழலின் பக்கம் சென்றான். அங்கே ஒரு பெரிய பச்சை வெட்டுக்கிளி இருந்தது. அவன் பெரிய மஞ்சள் கண்களுடன் சர்க்கரையை மெதுவாக எடுத்துக்கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். பிட்டு தோள்களை நேராக வைத்துக்கொண்டு அவனை அணுகினான். நீ எங்கள் சர்க்கரையை எடுத்துவிட்டாயா? வெட்டுக்கிளி அச்சமடைந்து போய் திரும்பி பார்த்தது. அம்மா, நான் சாப்பிட வேண்டுமா என நினைத்தேன். அதற்குள் கேப்டன் வீரா மற்றும் மற்ற இரும்புகள் அங்கு வந்துவிட்டனர். கேப்டன் வீரா கடுமையாக கேட்டார், நீ எங்கள் உணவை திருடியதா? வெட்டுக்கிளி தலை குனிந்து மெதுவாக சொன்னது, மன்னிக்கவும், நான் உணவு தேடி வர முடியவில்லை, அதனால் திருடிக்கொண்டேன். பிட்டு யோசித்தான். அவனுக்கு ஒரு நல்ல யோசனை வந்தது. நீ எங்களுடன் சேர்ந்து உழைத்தால் நாங்கள் உனக்கும் உணவை பகிர்ந்து கொடுக்கலாம். வெட்டுக்கிளி அதிசயமாக பார்த்தது. நீங்கள் உண்மையிலேயே என்னை சேர்த்துக் கொள்வீர்களா? கேப்டன் வீரா மெதுவாக சிரித்தார். உழைப்பை மதிக்கிறவன் எங்களுடன் இருக்கலாம். அதன் பிறகு வெட்டுக்கிளி எறும்புகளுடன் சேர்ந்து உழைக்கத் தொடங்கியது. பிட்டு மகிழ்ச்சியுடன் கேப்டன் வீராவை பார்த்தான். அந்த நாள் முதல் பிட்டு எறும்புகளின் சிறிய நாயகன் ஆனான்.